வெயிலில் ரொம்ப அலைஞ்சு ஸ்கின்னெல்லாம் ரொம்ப டேன் ஆகிடுச்சு. அதை சரி பண்ணலான்னு நம்ம திருச்சியில் இருக்கிற ஹயா கேரை தான் நான் ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தேன். நான் இங்கே என்ன சர்வீஸ் எடுத்துக்கிட்டேங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன சர்வீஸ் இருக்குங்கிறது தான் டாக்டர் சொல்ல போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹயா கேர் சென்டர் வந்து 11th Cross தில்லை நகர் HDFC பேங்க் ஆப்போசிட்டில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். டைமிங் வந்து மார்னிங் 10:30 ஈவினிங் 7 o'clock வரையும். இப்போ கப்பிங் தெரப்பியில் ஆக்சுவலாக நமக்கு வந்து ட்ரை கப்பிங் அண்ட் பெட் கப்பிங் ரெண்டு இருக்குது. பெட் கப்பிங்கில் ஹிஜாமா எதுக்காகனா லைக் ஃபுல் பாடி உங்களுக்கு டீடாக்ஸ் ஆகும். எல்லா இஷ்யூஸ்க்குமே நீங்கள் ஹிஜாமா பண்ணிக்கலாம். நம்ம லைக் அதை இப்போ வெட் கப்பிங் ட்ரை கப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு 10 to 12 cups கிட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ஃபயர் கப்பிங் இது எல்லாமே நல்ல ஒரு பெயின் ரிலீஃப், நெக் பெயின்லேருந்து லெக் பெயின்லேருந்து எல்லா பெயினுக்குமே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு கப்பிங் தெரப்பியில். தென் அக்குபஞ்சர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. இப்போ நம்ம சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுக்குறோம். லைக்வைஸ் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்புறம் பியூட்டி சலூன் வந்து நம்ம லேடிஸ்க்கு ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஹெல்த் ட்ரீட்மெண்ட்ஸை பார்க்க போனீங்கன்னா நீங்கள் கப்பிங் தெரப்பி அக்யூபஞ்சர் நாங்கள் பண்ணுறோம். அது இல்லாமல் ஸ்டீம் பாத் இருக்குது. இப்போ ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து நான் டீடான்லேருந்து லைக் பிக்மெண்டேஷனுக்கு, ஓப்பன் போர்ஸ்க்கு, லைக் ஹைட்ரா ஃபேஷியல், இப்போ பிரைடுக்கான ஒரு ஃபோட்டோ ஃபேஷியல் இப்போ ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது எல்லாமே நம்ம இங்கே ஒன் ஸ்பாட்டில் பண்ணிகிட்ருக்கோம். லைக் பியூட்டி சலூன் வந்து லேடிஸ்க்காக மட்டும். இந்த விஷயத்தில் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டோட ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணலான்னு கார்பன் லேசர் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டோம். ஃபேஸ் அவங்க ஃபஸ்ட் நல்லா கிளென்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கார்பன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு சிட்டிங்லலாம் சரியாகாதுங்க. 2-3 சிட்டிங் இருந்துச்சுன்னா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் இவங்க கூலிங் ஜெல் பேக்கு தான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாங்க. லேசர் பண்ணதுக்கப்புறம் இது கொடுக்கறதுனால ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகும், ஃபேஸில் நல்லா க்ளோ இருக்கும்னு சொன்னாங்க. ரிசல்ட்டும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. லேசர் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டதுக்கப்புறமும் அந்த ஃபேஸ் இருந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறமா அவங்க என்னோட ஃபேஸை கிளென்சிங் பண்ணிவிட்டு என்னோட ஃபேஸ்க்கு அவங்க ஃபேஸ் கப்பிங் தெரப்பி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால ஃபேஸில் இருக்க சுருக்கம் கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்லேயும் நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியாக இவங்களோட ஹைட்ரா ஃபேஷியல் ஃபேஸில் இருக்க போர்ஸை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோ கொடுக்கணும் வேறு சொன்னாங்க. அதனால் இந்த ட்ரீட்மெண்ட்டை கடைசியாக எடுத்துக்கிட்டேன். வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கும் என்னைய மாதிரி ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.